என் அன்பின் பிரியமே, இந்த வருடம் உனக்கான வருடமாக துவங்கி இருக்கிறது. அதை நீயும் இப்பொழுது உணர்ந்திருப்பாய். ஒரு சில புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது. அதற்கான குறிப்புகளை கொடுப்பதற்காகவே நான் வந்துள்ளேன். தயக்கத்தை தவிர்த்துக்கொள். நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாய். புதிதாக ஒரு செயலை செயல்படுத்தி விடுவது என்ற முடிவோடு இருக்கிறாய். போனதெல்லாம் போகட்டும். இனி வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க வேண்டும். ஆனால் அதிலும் சில குழப்பங்கள். ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு உன் மனம் 1000 சந்தேகங்களை எழுப்புகின்றது. செய்யலாமா வேண்டாமா? நம்மால் முடியுமா? இது சரியான பாதைதானா என்று பல தயக்கங்கள் உன்னுள் எழுகின்றது. அந்த தயக்கமே எத்தனையோ கனவுகளை ஆரம்பிக்காமலேயே அழைத்துள்ளது. இப்பொழுது அதையெல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு தைரியத்தோடு எந்த செயலையும் செய்ய துவங்கு. ஆரம்பத்தில் எந்த செயல் செய்தாலும் அதில் வழியும் தெரியாது, வெளிச்சமும் தெரியாது. நீ அடி எடுத்து வைக்கும் வரை பாதை தோன்றாது. ஆனால் எந்த நொடியில் நீ என்னை நாடுகிறாயோ, என்னை நினைத்து நீ ஒரு அடியை முன்னெடுத்து வைக்கின்றாயோ, அப்பொழுதே உனது கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் என்னோடு கூட்டணி சேர்ந்து உன்னுடைய வெற்றி பாதையை உருவாக்கும் நிலைக்கு உன்னை தள்ளிவிடும். யாருடைய உதவியும் இல்லையே, அனுபவம் இல்லையே என்று பயப்படாமல் முதலில் செய்ய துவங்கு. அனுபவமும் அறிவும் தானாக வரும். உனக்கு எதை எப்பொழுது தெரிவிக்க வேண்டுமோ அதை அப்பொழுது இந்த பிரபஞ்சம் தெரிவித்து கொண்டே இருக்கும். எதற்கும் பயப்படாமல் நீ தன்னம்பிக்கையோடு வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய வாய்ப்பை திறக்கும். இந்த வாழ்க்கை நீ திட்டமிட்டபடி மட்டுமே ஓடாது. நீ ஒரு திசையை பார்த்து செல்லும் நேரத்தில் சட்டென்று ஒரு மாற்றம் வந்து உன்னை வேறு பாதைக்கு திருப்பும். அந்த திடீர் திருப்பத்தில் கோபப்படவோ பயப்படவோ வேண்டாம். அது பிரபஞ்சமும் நானும் சேர்ந்து செய்த திட்டம்தான். அதுவே உன் வாழ்க்கையின் திருப்பு முனை. நீ எதிர்பார்த்த மாற்றம் இப்பொழுதே வரப்போகிறது. உன் பாதையில் உள்ள கற்களையும் முட்களையும் நான் சீர்படுத்த வேண்டுமென்றால் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அது சிலரை நான் விலக்கி விடுவதாக இருக்கலாம், சில வாய்ப்புகளை நிறுத்தி விடுவதாக இருக்கலாம். ஆனால் அதன் முடிவு உனக்கு நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும். உன்னை வேதனைக்கு உள்ளாக்குபவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி விடுவேன். மழையாக நினைத்தவர்கள் மறைந்து போகின்றார்களே என்று கவலைப்படாதே. இது உன் நன்மைக்காகத்தான். இனி வரும் நாட்களில் உனக்காக நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் விடாமுயற்சியோடு மிகச்சிறந்த உழைப்பை போடுவதுதான். உன் உழைப்பிற்கான ஊதியம் இப்பொழுது உனக்கு கிடைக்கும். எந்த காலகட்டத்திலும் உன் நேர்மையையும் உண்மையையும் கைவிட்டு விடாதே. தவறான குறுக்கு வழி பாதைகளை தேர்ந்தெடுக்காதே. நீ செல்லும் பாதை சரியாகவே இருக்கிறது. சற்று தாமதமானாலும் அது சரியான இலக்கை அடையும். பழையனவற்றை நினைத்து மனதை துன்படுத்தாதே. இது உனக்கான காலகட்டம். உன்னுடைய தகுதியையும் வாழ்க்கை தரமும் பொருளாதாரமும் உயரும் நேரம் இது. இந்த சாயின் பெயரை சொல்லி நீ எதை தொட்டாலும் அது துவங்கும். உன் முருகன் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாமல் துவங்கு. உன் பயணத்தை நான் பார்த்து கொள்கிறேன். என் நாமத்தை உச்சரி. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.